தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. பிரியாவால இவ்வளவு டென்ஷனா இருக்கிற கார்த்திக்க ஈஸியா நம்ம காரியத்துக்கு யூஸ் பண்ணலாம் ஆண்டி. ஆமா, 2 ஆளுங்களை ரெடி பண்ண சொன்னனே, எங்க அவங்க? ஆல்ரெடி வந்துட்டாங்க ஆண்டி. இருங்க நான் கூப்பிடுறேன். சீக்கிரம். ரிங் போது. சொல்லுங்க மேடம். கார்த்திக் கிட்ட போய் நான் சொன்ன மாதிரி நடிக்கணும், சரியா? சரிங்க மேடம். சரி, போன் வை. ஏய், வா போலாம். சொல்லிட்டேன் ஆண்டி. ச்சே, ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப்னு வருது. பிரியா என்ன அவாய்ட் பண்றாளா? ச்சே ச்சே. என்ன சார், ரொம்ப நேரமா வீட்டு முன்னாடி நிக்கிறீங்க, என்ன விஷயம்? அது இங்க பிரியான்னு எனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அவங்கள பார்க்கணும்னு வந்தா வீடு பூட்டி இருக்கு. என்ன லவ் மேட்டரா? உங்க முகத்திலே தெரியுது சார். பொண்ணுங்களே இப்படிதான் சார், நம்ம மனசுல லவ் வர மாதிரி பழகிட்டு டக்குன்னு கழட்டி விட்டு போயிடுவாங்க. அப்புறம் பசங்க உங்களை மாதிரி அலைய வேண்டியதுதான். இல்லங்க, பிரியா அப்படிப்பட்டவ இல்ல சார். அந்த பொண்ணு போனும் எடுக்கல, வீடும் பூட்டி இருக்கு, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உங்களுக்கு வேணான்னு அர்த்தம்? இல்ல இல்ல சார், பிரியா என்ன லவ் பண்ணா சார். பிரியா ஃபோன் எடு பிரியா ப்ளீஸ். சார், போன் போயிருக்காதே, நான் சொல்றத நம்புங்க சார். அந்த பொண்ணு உங்களை ஏமாத்திட்டா. ஐயோ பிரியா, ஃபோன் எடு பிரியா. ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேன்? ஏன் சார், ஒருவேளை அவ வேற ஒருத்தனோட ஓடி இருப்பாளோ? யார பத்தி என்ன பேசுற? இப்ப நான் உன்கிட்ட கேட்டனா? டேய், ஐயோ, ஏய், யார் நீ? எதுக்கு கல் எடுத்து அடிக்கிற? ஆட யோ, சாருக்கு தெரிஞ்ச விடாது, அவர் அடிப்பாரு உடைப்பாரு, அத கேட்க நீ யாரு? ஓ, தெரிஞ்சு விட இருந்தா கலாட்டா பண்ணுவரா? அடிச்சு பல்லுகளெல்லாம் உடைச்சிருவேன். ஹலோ, மரியாதையா பேசுங்க. உனக்கு என்னடா மரியாதை? ஏய், யார் மேல கை வைக்கிற? ஏய், நம்ம ஏரியால இருந்து கலாட்டா பண்றான், என் சட்டை வேற பிடிக்கிறான், பார்த்து சும்மா இருக்கீங்களாடா? அடிக்கடா அவனை. ஏய், என்னடா? அடிங்க. போடுடா. சும்மா உடைக்கிறேன். அஞ்சலி, கார்த்திக் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் போய் என்னன்னு பாக்குறேன். இருங்க ஆண்டி, இருங்க. அடி நிறைய விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க போய் தடுங்க. அப்பதான் கார்த்திக் உங்களை காப்பாத்த வந்த தெய்வம் மாதிரி பாப்பான். என்ன? நல்லா போடுங்க. அடி வாங்க. என்னையாவா வேணாங்கிற? நல்லா வாங்குடா, வாங்க. என்னைய அடிக்கிறீங்க? ஏய் அஞ்சலி, கார்த்திக்கு ரத்தம் வந்துட்டு இருக்கு. நீ இங்கே இரு, நான் போறேன். ஆண்டி போயிட்டாங்க. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சின்ன பையன் இவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. யாரு இவன்? சின்ன பையனா? வீட்டுல கல் எடுத்து அடிக்கிறான், ரவுடி மாதிரி பிஹேவ் பண்றான், சின்ன பையன் சொல்றீங்க? தெரியாம பண்ணிட்டான், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க. அத்தை, நீங்க கெஞ்சிறதுனால விடுறோம், இல்ல இதே இடத்துல அவனை கொன்னு போட்டிருப்பாங்க. இனிமே இப்படி நடக்காது. நான் அவனுக்கு புத்தி சொல்றேன். என்னடா கார்த்திக், ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? பிரியாவை காணோம் அத்தை. இங்க பாரு, நீங்க எல்லாம் கௌரவமா வாழ்வீங்க நம்பிதான் நான் வீட்டை விட்டு வந்தேன். ஆனா இப்படி தெருவுல அடி வாங்கிட்டு இருக்கேடா. வா போலாம். பரவாயில்ல, நான் பைக்ல தான் வந்தேன். நீயா வீட்டுக்குள்ள போறதுக்கா நான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ணேன்? ஒன்ன வச்சுதானே நானே அந்த வீட்டுக்குள்ள போகணும். இங்க பாரு கார்த்திக், பைக் இருக்கா? எப்படி கார்த்திக் போவ? இங்க பாரு, ஏய் நிறைய ரத்தம் எல்லாம் வருது. வழியில மயங்கி விழுந்தா என்ன ஆகுறது? வா, நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இதுக்கு மேல இங்க இருந்து ஆபத்து, இறங்கிடலாம். பைக் யாரையாவது விட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். வா. மா, இனிமே இவங்க வராம பாத்துக்குங்க. நான் பாத்துக்கிறேன். போலாம். வா. எப்படி அடிச்சிருக்காங்க? விடுங்க, இனிமே வந்தா பாத்துக்கலாம்.
போமா போமா போங்க போயா. வாயா போலாம் பார்த்து வா கார்த்திக். இரு. பார்த்து உட்காரு. பிளான் சக்சஸ். போலாமா கார்த்திக்? கார்த்தி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான்? ஃபோன் பண்ணுவோம். இந்த கார்த்திக் பையன் காலையில எங்க போயிட்டான்? அவன் போனுக்கு காலே போக மாட்டேங்குது. என்ன ஆச்சுன்னு தெரியல. கௌதம், கார்த்திக் எங்க? தெரியலையே இலக்கியா. நானும் காலையில இருந்து அவனை பார்க்கவே இல்ல. போன் பண்ணாலும் லைன் கிடைக்க மாட்டேங்குது. அப்படியா? அஞ்சலி திருத்துறதுக்கு தானே நம்ம டிராமா போட்டோம். அஞ்சலி இப்ப அவளோட தப்ப உணர ஆரம்பிச்சிட்டா. ஆனா கார்த்திக் மட்டும் பிரியா நினைப்புல இப்படி வாழ்க்கையை வெறுத்து போயிருந்தான்னா எப்படி அவன் கூட அஞ்சலியை சேர்த்து வைக்கிறது? அதுக்காக தான் அவனை ஆபீஸ்க்கு போக வச்சு பிரியா மேல இருக்கிற கவனத்தை டைவர்ட் பண்ணணும்னு பாக்குறேன். ஆனா அவன் எங்க போனான்னு தான் தெரிய மாட்டேங்குதே. கரெக்ட் கௌதம். உடனே அவனை ஆபீஸ்க்கு அனுப்பி நிறைய வேலை கொடுங்க. அப்பதான் அவன் நினைப்பு கொஞ்சம் கொஞ்சமா பிரியா மேல இருந்து விலகும். நம்ம அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அஞ்சலி அவனோட சேர்த்து வச்சிடலாம். என்னோட பிளானும் அதான் இலக்கியா. அவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது. ஏற்கனவே ஆபீஸ்ல இவனுக்குன்னு நிறைய வேலைகளை ஒதுக்கி வச்சிருக்கேன். அவன் வந்தானா உடனே அனுப்பிச்சு வச்சிடணும். ஜானு, கார்த்திக் எங்க போனா? உன்கிட்ட ஏதாவது சொன்னானா? இல்லப்பா, என்கிட்ட எதுவுமே சொல்லல. காலையில அவசரமான வேலைன்னு சொல்லி கிளம்பி போனா, இன்னும் திரும்பி வரல. போன் பண்ணாலும் எடுக்கல. எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு கௌதம். பிரியா கிடைக்கலன்னு சொல்லி மறுபடியும் அவன் குடிக்க ஆரம்பிச்சிட்டானோ என்னமோ பயமா இருக்கு. அத்தை, அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது அத்தை. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏதோ தப்பு நடக்க போதுன்னு என் மனசுக்கு கவலையா இருக்கு. உள்ள போலாம். ஜானு, நீ ஏன் இல்லாததை கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்க? இரு, இப்பவே போய் கார்த்திக் எங்க இருந்தாலும் தேடி பிடிச்சு கூட்டிட்டு வரேன். இல்லக்கா, வா. டேய் கார்த்திக். கார்த்திக், கார்த்திக், வா. டேய், என்னாச்சு? கார்த்திக். ஐயோ, என்னடா இது? இப்படி ரத்தம் வருது. என்னடா ஆச்சு? என்ன கௌதம்? என்னப்பா, எங்கப்பா போன நீ? டேய், என்னடா ஆச்சு? எப்படி இந்த காயம் வந்தது? பைக்ல போய் எங்கேயாவது விழுந்துட்டியா? சொல்லு கார்த்திக். சொல்லுப்பா, ரத்தம் வர்ற அளவுக்கு என்னப்பா ஆச்சு? சொல்லுப்பா. பைரவி, நீயாவது சொல்லு, என்னதான் ஆச்சு? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நானா? நான் இந்த வீட்டை கட்டி காப்பாத்தினேன். ஆனா நான் வெளியே போனதுக்கு அப்புறம் உங்களால இந்த சின்ன பையனை கூட காப்பாத்த முடியல. பாருங்க, என்ன நடந்துச்சோ அதை மட்டும் சொல்லுங்க. ஊரே சேர்ந்து உன் தம்பியை அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. நான் மட்டும் போகல, கார்த்திகை நீங்க உயிரோடவே பாத்துக்க முடியாது. கடவுளே. ஐயோ, என்ன சொல்றீங்க?
என்னாச்சு? எல்லாம் உங்களாலதான். இவன் என்ன பண்ணான் தெரியுமா? அந்த பிரியா வீட்டு முன்னாடி போய் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான். பூட்டி இருந்த அவ வீட்டு மேல கல் எரிஞ்சிருக்கான். அந்த ஏரியக்காரங்களாம் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? எல்லாரும் சேர்ந்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ கடவுளே, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ற? ஏன்பா? டேய், யாரா உன்னை அங்கெல்லாம் போக சொன்னது? ஆ? வேற என்னென்ன பண்ண சொல்றீங்க? அன்னைக்கு அஞ்சலி பிரியாவை அடிச்சதுக்கு அப்புறம் பிரியாவை பார்க்கவே முடியல. ஃபோன் பண்ணா கூட எடுக்கவே மாட்டேங்கிறா. அதான் அவ வீட்டுக்கே போனேன். அப்போ அவ வீடு பூட்டி கிடந்தது. நானும் அவளை காண்டாக்ட் பண்ண எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா அவ ஃபோன் பண்ணவே இல்லை. அந்த டென்ஷன்ல தான் கல்லெடுத்து அடிச்சிட்டேன். ஐயோ டேய், ஏன் கார்த்திக் இப்படி பண்ற? எதுக்கு அவசரப்பட்டு அங்க போன? எங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? கேட்டா மட்டும் ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்துருவியா? கார்த்திக் மனசுல கண்ட ஆசையை வளர வச்சு அவனை கெடுத்ததே நீதான். இத பாருங்க, தேவையில்லாத பேச்செல்லாம் இங்க பேசாதீங்க. ஆ? உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? இதுக்கு மேல என்ன தெரியணும்? கார்த்திக் இப்படி ஆனது காரணமே இலக்கியாதான். இவனோட வாழ்க்கை போயிடுமேங்கிற கவலையே இல்லாம அஞ்சலியை ஜெயிக்கணுமேன்னு அவளை வெளியே துரத்துனா. அவசரமா அஞ்சலியோட இடத்துல வேற ஒருத்தியை கொண்டு வந்து வைக்க பார்த்தா. எல்லாம் சொதப்பி இப்ப கார்த்திக் புத்தி பேதலிச்சு தெருவுல நிக்கிறான். நான் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க போலனா கார்த்திக் நேரம் பொணமாயிருப்பான். ஐயோ அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படிலாம் சொல்லாத. என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. அப்படிலாம் சொல்லாதம்மா. கார்த்திக், என்னப்பா இது? ஆமா, அவன் அங்க போனது இருக்கட்டும். நீங்க எதுக்கு பிரியா வீட்டு பக்கம் போனீங்க? உங்களுக்கு அங்க என்ன வேலை? கார்த்திக் அந்த வீட்டுக்கு தான் போனான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்து நேத்து நைட்டு கார்த்திக்கு ஏதோ ஆபத்து வர மாதிரி எனக்கு கனவு வந்துச்சு. காலையில எந்திரிச்சதும் அதே நினைப்பாவே இருந்துச்சு. அதான் இவனை பாக்குறதுக்காக கிளம்பி இங்க வந்துட்டு இருந்தேன். வழியில ஒரே கூட்டமா இருந்துச்சு. என்னன்னு பார்த்தா எல்லாரும் கார்த்திகை போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க. போய் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் விஷயமே தெரிஞ்சது. நான் கண்ட கனவு உண்மையாயிடுச்சேன்னு பதறி போய் இவனை மீட்டு கூட்டிட்டு வந்தேன். மத்தபடி அது பிரியாவோட வீடுதான்னு எனக்கு எப்படி தெரியும்? எப்படியோ பைரவி, என் புள்ளைய காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். இனிமே நான் அவனை பத்திரமா பாத்துப்பேன். கிழிச்சிங்க. நீங்க கவனிச்சுக்கிட்ட லட்சணத்தை தான் நான் பார்த்தனே. நான் இங்க இல்லாத கொஞ்ச நாள்லயே ஒருத்தனோட உயிருக்கே ஆபத்தை கொண்டு வந்துட்டீங்க. இதுக்கு மேலையும் நான் வெளியே இருந்தேன்னா இந்த குடும்பம் மொத்தமும் அழிஞ்சிரும். அதனால நான் என்ன பண்ண போறேன்னா, என்ன பண்ண போறீங்க? நான் இங்கேயே இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். என்ன அண்ணி முழிச்சிட்டு இருக்கீங்க? நன்றி சொல்லி என்ன அப்படியே அனுப்பிடலான்னு பாத்தீங்களா? அது நடக்காது. இது ஏன் குடும்பம். நான் தான் இதை பாதுகாத்தாகணும். அண்ணி, நான் இலக்கியா கிட்ட போட்ட சவால்ல தோத்து ரொம்ப ஜெனியூனா தான் இந்த வீட்டை விட்டு போனேன். ஆனா அதுக்காக இந்த வீட்டுக்கு ஒண்ணுன்னா அதை பார்த்துக்கிட்டு எனக்கு என்னன்னு என்னால இருக்க முடியாது. நான் ஒசரத்துல கொண்டு போய் வச்சிருந்த இந்த குடும்ப கௌரவத்தை இவ கீழே கொண்டு வந்து தெருவுல பொருள விட்டுருக்கா. இவ எடுத்த முடிவால கார்த்திகோட வாழ்க்கையை நாசமா போயிடுச்சு. இப்பவாவது உங்களுக்கு புரியுதா நான் இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆகும்னு? இனிமே உங்களையெல்லாம் நம்பி கார்த்திகை விட முடியாது. நான் உருவாக்குன இந்த குடும்பம் செதஞ்சு போக நான் விட மாட்டேன். அதனால என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இனிமே நான் இந்த வீட்டுல தான் இருப்பேன். என்ன முறைக்கிற? போட்டியில ஜெயிச்சு பைரவியை வெளியே துரத்தணும். ஆனா அவ உள்ள வந்துட்டாளேன்னு உனக்கு எரியுதா? இந்த எரியறது, புகையறது, வேகிறது இதெல்லாம் இந்த இலக்கியாவோட லைஃப்லயே கிடையாது. போட்ட சவால்ல நான் ஜெயிச்சது உண்மைதான். ஆனா நான் ஒன்னும் உங்களை துரத்தலையே.
நீங்களா தானே வெளியே போனீங்க, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கூட நாங்க உங்களை போக சொல்லலையே. நீங்க தான் கிளம்பி போனீங்க, இப்ப நீங்களா கிளம்பி வந்திருக்கீங்க. எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. ஆனா இருக்கும்போது எப்படி இருக்கணும்னு மட்டும் கொஞ்சமாவது மனசுல வச்சுக்கோங்க. அண்ணி, உங்க பிள்ளையோட உயிரை காப்பாத்தி கொடுத்துருக்கேன். இனியாவது ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. நான் பாத்துக்கிறேன். கார்த்திகோட லைஃப் சரியாகிற வரைக்கும் நான் இங்க இருந்தே ஆகணும். போங்க, போய் டாக்டரை வர சொல்லி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து படுக்க வைங்க. அவன் ரெஸ்ட் எடுக்கட்டும். வா வாப்பா, பா டாக்டருக்கு ஃபோன் பண்ண, அவர் வந்து பார்க்கட்டும். வாப்பா வா. பைரவியை ஒழிச்சு கட்டிட்டோன்னு சந்தோஷமா இருந்தியா? அது நடக்காதுடி. நான் உள்ள வந்துட்டேன்ல, இனிமே பாரு உன் நிம்மதி எப்படி காலி ஆகுதுன்னு. நீங்க ஏதோ பிளான் போட்டுதான் வீட்டுக்குள்ள வந்திருக்கீங்கன்னு உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட உங்க ஆட்டம் எடுபடாது. இலக்கியா, என் ரூம் காலியா தானே இருக்கு? இல்ல நான் வரவே மாட்டேன்னு நினைச்சு ஆக்குபை பண்ணிட்டியா? என் இடத்தை யாரும் பிடிக்க முடியாது. வரட்டா? என்ன இலக்கிய அது? பைரவி திடுதுப்புன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டா. அவ உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியே துரத்திட்டு தான் உள்ள காலடி எடுத்து வைப்பேன்னு வீம்பா சொல்லிட்டு போனதா சொன்னேன். அப்படின்னா அவ இந்த ஜென்மத்துல வரவே மாட்டான்னு நினைச்சேன். ஆனா இப்ப அவ பாதியிலே திரும்ப வந்திருக்கானா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்? வேற என்னத்த பெரிய காரணம்? வெளியே இருந்து என்ன துரத்த முடியாதுன்னு முடிவு பண்ணி கார்த்திக்க கூட்டிட்டு வர சாக்குல மறுபடியும் இங்கேயே தங்கி என்ன மொத்தமா துரத்த பாக்குறாங்க. ஆமா ஆமா, கார்த்திக் மேல அவ்வளவு அக்கறை இருக்கிறவ அவனை ஒப்படைச்சதும் பழைய வீம்போடையே கிளம்ப வேண்டியதானே. அதை விட்டுட்டு மறுபடியும் இங்கேயே வந்து தங்குறானா, நீ சொன்னதுதான் காரணம். அவ உன்னை குறி வச்சுதான் இந்த வீட்டுக்கே வந்திருக்கா. இலக்கியா, என் பிள்ளைக்கு இந்த உலகத்துல எந்த மூலையில தேடினாலும் உன்ன மாதிரி ஒரு துணை அவனுக்கு கிடைக்க மாட்டா. நான் செத்துட்டாலும் நீ கௌதம தாய்க்கு தாயா இருந்து பாத்துக்குவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா அந்த நம்பிக்கைய பைரவி நாசம் பண்ணிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இலக்கியா, நீ அவ விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. அத்தை, பைரவி மேடத்தால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. ஆனா என் கவலையெல்லாம் இந்த குடும்பத்தை பத்தி தான். கார்த்திகோட வாழ்க்கை சிக்கலா இருக்கிற இந்த சமயத்துல அவங்க வீட்டுக்குள்ள வந்தது அவ்வளவு நல்லதுக்கு இல்ல. என்ன பழி வாங்குறேங்கிற நினைப்புல பைரவி மேடம் இந்த குடும்பத்தோட நிம்மதியை கெடுத்துடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆமா இலக்கியா, பைரவி வந்ததை நானும் கதவு சந்து வழியா பாத்துட்டு தான் இருந்தேன். அவ உன்னை பார்த்த பார்வையே சரியில்லை. பைரவி மேடம் என்னை எப்படி பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல அத்தை. ஆனா அவங்க உங்களை பாத்திரக்கூடாதுன்னு தான் நான் பயந்துட்டு இருக்கேன். ஆமா அத்தை, நீங்க எஸ்எஸ்கே கண்ணுல சிக்க கூடாதுன்னு தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்கேன். ஆனா பைரவி மேடம் எஸ்எஸ்கேவோட கூட்டாளி. நீங்க மட்டும் இங்க இருக்கிறத அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எஸ்எஸ்கேக்கு தகவல் போயிடுமோன்னு எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. அன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்தப்பவே எப்படியும் அவன் கண்ணில் படாம தப்பிச்சிட்டேன். நான் இங்கதான் இருக்கேன்னு அவனுக்கு தெரிஞ்சா அந்த பாவி மறுபடியும் உடனே கிளம்பி வந்துருவானே. கௌதம்க்கு நான் தான் பெத்தவன தெரியறதுக்கு முன்னாடியே நான் செத்துருவேனா இலக்கியா? அத்தை அத்தை, அப்படியெல்லாம் நான் நடக்க விட்டுருவேனா? என்ன மீறி எஸ்எஸ்கேவால எதுவுமே பண்ண முடியாது. நீங்க ஏன்
தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. நீங்க ஏன் தமிழ் மேட்ரிமோனி சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இதுல எக்கச்சக்க சாய்ஸ் இருக்கு. தமிழ்ல பாக்குற வசதியும் இருக்கு. ஹாரோஸ்கோப் கூட மேட்ச் பண்ண முடியும். லட்சக்கணக்கான பேருக்கு நம்ம தமிழ் மேட்ரிமோனி மூலமா கல்யாணம் நடந்திருக்கு. இதுக்கு மேல என்ன வேணும்? தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.